தனிப்பட்ட காரணங்களுக்காக நிகழும் கொலைகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையோடு இணைக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். பள்ளியில் ஆசிரியை கொலை, மருத்துவமனையில் மருத்துவர் மீது நடைபெற்ற தாக்குதல் ஆகியவற்றை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திமுக ஆட்சியில் கொலை குற்றங்கள் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு போன்றவைதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்றும் RS பாரதி கூறினார். தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஆட்சியில் இருக்கிற போது 1672 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் 792 கொலைகள். தொடர்ந்து பேசிய RS பாரதி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கு தொடர்பாக திமுக மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி மனசாட்சியின்றி அறிக்கை வெளியிட்டிருப்பதாக சாடினார். இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்றைய தினம் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். திமுக எப்போதுமே CBI விசாரணைக்கு கோரியதில்லை என்று கூறிய RS பாரதி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் CBCID முறையாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாம்சங் துணை நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாம்சங் துணை நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் சாம்சங் துணை நிறுவனத்திற்கு எதிரான மற்ற போராட்டங்களை வரும் 30ஆம் தேதி நடத்திக் கொள்ளலாம் என்றும் உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. சாம்சங் துணை நிறுவனமான SH எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த 91 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். சாம்சங் துணை நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் நடத்தக்கூடாது என இந்நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மற்ற போராட்டத்தை வரும் 30ஆம் தேதி நடத்திக் கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்ட CITU செயலாளர் முத்துக்குமார் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவினை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. சாம்சங் துணை நிறுவனமான SH எலக்ட்ரானிக்ஸில் 91 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அந்நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் நடத்தக்கூடாது என்றும் மற்ற போராட்டங்களை வரும் 30ஆம் தேதி நடத்திக் கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் நடிகர் தனுஷிற்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே 3 முறை 2 பேரும் ஆஜராகாத நிலையில் இன்று காலையிலேயே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீதிமன்றத்திற்கு வந்தார். ஆனால் தனுஷ் வருவதற்கு தாமதமானதால் வழக்கு விசாரணை மதியம் 12 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் தனுஷும் ஆஜரான நிலையில் இருவரிடமும் ரகசிய விசாரணை நடத்த நீதிமன்ற கதவுகள் மூடப்பட்டன. அப்போது இருவரும் பிரிவதில் உறுதியாக இருப்பதாக கூறினர். இதனையடுத்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று குடும்ப நல முதன்மை நீதிபதி சுபாதேவி உத்தரவிட்டார்.
கூட்டணி வைக்க வருகிறவர்கள் 50 கோடி அல்லது 100 கோடி ரூபாய் கேட்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பேசியிருந்த நிலையில் கூட்டணி குறித்து பேசும்போது செலவு குறித்தும் பேசுவதை தான் கூறியதாக தற்போது விளக்கம் அளித்துள்ளார். ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனைகள் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வெளியே 7 நெல்லு அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. எங்க கூட்டணியை அவர் பார்த்து சொல்லியிருக்காங்க. கூட்டணியை பற்றி நம்முடைய தலைமைகள் யாரும் பேச வேண்டாம், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதன்படி இருக்கிறபோது ஒரு கூட்டணிக்கு போகும்போது நம்ம குடும்பம் பேசும்போது இவ்வளவு செலவாகுது அவர் செலவாகுது சொன்னாங்க. அதை நான் சொன்னதுனால கூட்டணி வராதுங்கிற மாதிரி செய்தி கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்கு தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன் இழுக்க வேண்டியதான் சொல்லிட்டு கட்சிக்கு போறாங்க. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு விண்ணப்பித்ததால் அது நிராகரிக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். அந்த இடத்துல 250 பறவை இனங்கள், அதேபோல மற்றும் வெள்ளை வல்லூர், ராசாலி பறவை போன்ற பல்வேறு புதிய பறவை இனங்கள் எல்லாம் கூட அங்கே இருக்கின்றன. ஆகவே அது வனப்பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் அவரும் முக்கிய கவனம் செலுத்தி தான் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பயோடைவர்சிட்டி சைட்ஸ் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் இப்போ ஒரு ஆலை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அது வனத்துறையினுடைய அனுமதிக்கு வருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதை நிராகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழக அரசின் சார்பில் வனத்துறையின் சார்பில் வைப்போம்.